ஏக்கா மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்பா முதல்ல சாப்பிடுறவங்க சாப்பிட சொல்லிருங்க. டேய் தரோம், டேய் ஓட்டாதீங்கடா. எனக்கே வெக்கமா இருக்கு. அத்தானுக்கு வெக்கமா இருக்கா? நிஜமாதான் கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. வெக்கமா இருக்கா? எங்க பொண்ணு இருக்கா? கண்டிப்பா தான் வெக்கப்படுவாரு, அது பார்த்தாலே தெரியுது. ஆ சரிடா. என்ன இன்னும் மாலை போடலையா? உங்க ஸ்டேஜுக்கு ஏதாவது கூப்பிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? இந்த கூட்டிட்டு வந்துட்டா யாராவது நல்ல நேரம் போயிரும்ல. என்ன வா ஸ்டேஜுக்கு வா. சரி. என்ன யோசிச்சுட்டு நிக்கும்? அண்ணா ஒண்ணுதான் சொல்றேன், ஸ்டேஜுக்கு வா. அப்பமே வச்சு அப்ப என்னமோ யோசிக்கார. என்னன்னு? இல்லடா, தேன்மொழி இன்னைக்கு வெறும் வழக்காப்பு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கா. இன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம்னு அவளுக்கு தெரியாது. ஆமா, சர்ப்ரைஸா தான் பண்ண போற. ஊரடியா இன்னைக்கு அவ எனக்கு மனைவி ஆயிருவா. ஒரு வாட்டி அவகிட்ட பேசணும் போல இருக்கு. ஏன்டா வீட்டுல இருந்து வரும்போது கூட ஒரே கார்ல தான் வந்தோம். நீ ஏன்டா இருக்க? நான் என்ன ஒண்ண மாதிரியாடா வருஷத்துக்கு 2 குட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எந்த புசுக்கு புசுக்கு எப்படி கேவலப்படுத்துத? இல்லடா சொன்னேன். ஒரு வாட்டி அவளை காதலியா பார்த்துட்டு வந்துருந்தேன். அட போவி. சரி, அங்கதான் தேன்மொழி இருந்தா, போய் பார்த்துட்டு வா. சரி, அதுக்கு முன்னாடி மாலை போடணும், போட்டுட்டே போ. சரி. அம்மா என்ன ஸ்டேஜுக்கு போலியா? நேராகுலடா. காலையில 9:30க்கு தாலி கட்டு, மணி 9:15 ஆயிட்டு. என்னடா? அம்மா நான் ஸ்டேஜ் கிளம்பிட்டா, மாலை போடணும்ல. ஆமா, அப்ப இன்னும் மாலை போடலையா? பெரியவங்க நம்ம பொண்ணும், நீங்களே போட்டுருங்க. நானா? ஆமாமா, எங்களுக்கு யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கீங்க, நீங்களும் அப்பாவும் போடுங்க. ஒரு நிமிஷம். அம்மா தான் நேராவது. நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? மாலை எடுக்க போறாங்களோ? மாலை பின்னாடி தானே இருக்குது. அண்ணே இன்னைக்கு சூப்பரா இருக்கேண்ணே. தேங்க்ஸ்டா. அதான் அப்படியே கல்யாணம் முடிஞ்ச 10வது நாள் குழந்தை கிடைக்குது உங்களுக்கு மட்டும் தான். எல்லாம் நம்ம கிளியா இருக்குது. ஆமாமா உண்மைதான். வேலையெல்லாம் பார்த்தவரே இவர்தான். எப்படி பாத்தியாடா? உலகத்துல யாருக்காவது கல்யாணம் முடிஞ்ச 10வது நாள் குழந்தை கிடைக்குமாடா? இவருக்கு கிடைக்கி பாரு, 10 நாள் ஆயிருமா? இல்ல, எப்படி 2-3 நாள் இருக்குன்னு சொன்னா அதான். அதான் அடுத்த குழந்தைக்காவது கேப் இருக்குமா? அப்படி எல்லாம் நம்ம கையிலியா மாப்பிள்ள இருக்கு. மாப்பிள்ள இல்ல தான் கேட்டேன். வாங்க. டேய் மாலை போடுவாங்கடா. வாங்க சார். ஐயா ஐயா வாங்க. இப்பதான் வந்தீங்களா? ஆமாமா இப்பதான் வந்தேன். டேனிலே, இந்த மனுஷன் இப்பவுமே இப்படி இருக்காரு. இவரெல்லாம் வாலி வயசுல எப்படி இருந்திருப்பாரு? பொண்ணு தரனே ஹைட் வெயிட். இப்ப பொண்ணு தரனே இந்த ஆளு பக்கத்துல ஏதோ சின்ன பையன் மாதிரி நிக்காரு. அத விட்றா, இவ்வளவு வயசுல ஒரு மனுஷன் எப்படி அவ்வளவு கம்பீரமா இருக்காரு? நான் ஒரு தோளுக்கு தான் இருப்பேன். அவளண்டா மாப்ப நீ இருக்க. கோரப்பே. வாங்கய்யா, உங்க கையால மாலை போடுங்க. தேங்க்ஸ் அன்னைக்கிலே. என் வாழ்க்கையில இந்த பாக்கியங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு நினைச்சேன். இன்னைக்கு உன் மூலமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வாங்கய்யா. வேற யாரும் செல்வா சார் யாராவது போட வேண்டியதானே? இல்ல, பொண்ணு சைடு யாரும் இல்ல, அதனால அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. அதனால தான் உங்களை கூட்டு வந்தேன். நீங்க மாப்பிள்ளை சைடு நில்லுங்க. டேய் பொண்ணு சைடு யாரும் இல்ல, அப்பா எல்லாரும் அந்த சைடு போயிட்டாங்க. சார் நம்ம வீட்டு சார்பா நிக்கட்டும். என்ன சரிதானடா? சரியா சொன்னீங்கம்மா. ஐயா வாங்க ஐயா. செல்வா சார் பொண்ணு சைடு யாரும் இல்லனால பொண்ணு சார்பா பொண்ணுக்கு அப்பாவா நிக்காரு. நீங்க வாங்க. சரி. டேய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. மாலை போடுறவங்க பெரியவங்க, அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க, அதான் அப்படி சொன்னேன். அதுல என்ன இருக்குது? அப்பா ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கடா. எனக்கும் இவரை பார்த்தா என்னமோ தோணுது. அம்மாவும் அடிக்கடி அப்பா அப்பான்னு சொல்றாங்க. என்னமோ இருக்குதே. டேய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்கம்மா. விக்ரமே. என்னம்மா? பொண்ணுக்கு அண்ணன் முறைக்கு ஏதாவது சீர் செய்யணுமா? உன்னை செம்போலி கூப்பிட்டா. நான் போறேம்மா. டேனியலே, நீ பொண்ணுக்கு அண்ணனா முன்ன போய் நின்னுக்க. சரிங்கம்மா. 2 பேரும் பொண்ணுட்டு சார்பா கொஞ்சம் பொறுப்பா நின்னுக்கிடுங்க. சரிங்கம்மா. நீங்க மாலை மாத்துங்கய்யா. யாருமே முகத்துக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்காரு. எப்படி? ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அது உங்களாலதான். என் பொண்ணு பிள்ளைல காப்பாத்துற தெய்வம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரியா, நல்லாரு. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய புள்ள குட்டியோட நீ சந்தோஷமா வாழணும். இதுக்கு மேல எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? உன் வீடு முழுக்க குழந்தைங்களா இருக்கணும். உனக்கு இந்த உலகத்துல மிக மிக பிடிச்சது குழந்தை செல்வம். அந்த செல்வத்தை இறைவன் உனக்கு தாராளமா தரட்டும். இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு.
நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க போறா. அது மட்டும் இல்ல, எனக்கு என் வாரிசை பெற்று கொடுக்க போறா. நான் என் பொண்ணு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். நான் தெய்வத்திட்ட கேட்கறதான் நிச்சயமா நிறைவேறும். இதான் நிக்கானே எங்க அப்பா பிறக்க போறான்னு காத்துக்கிட்டு இருக்கான். முத புள்ள நான் அவனுக்கு தான் கொடுக்க போறேன். ஓ பக்கத்துல நான் நிக்கிறேன். இவர் என் அப்பாவா இருப்பாரா? என்ன அப்படியே இருக்காரு? இல்ல, இவர் என் அப்பாவா தான் இருக்கணும். எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது, இவர் என் அப்பா தான். மாலை போடுங்கய்யா. என் மூத்த புள்ள கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன். இந்தயா அழகா இருக்கா என் புள்ள, அழகா இருக்கா. அண்ணே அப்படி மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கண்ணே. முத உன்னை மாப்பிள்ள குளத்துல பாத்துக்கோண்ணே. உண்மைதான், இன்னைக்கு பொடுத்தரண்ணே ரொம்ப அழகா இருக்கான். புது மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கான். அண்ணே அழகா இருக்கண்ணே. உனக்கு சுத்தி தாயா போடணும். உண்மையிலே நீ அழகண்ணா. மாப்பிள்ள தோடையில அழகா இருக்கையா. தேங்க்ஸ்மா. டேய் தருணி, சொல்லுண்ணே. தேன்மொழிய பாக்கணும்னு சொன்னேன், அவளை கொஞ்சம் தனியா நான் போய் சொல்லியிருக்கேன். டேய் இன்னும் 5 நிமிஷத்துல தாலி கட்ட போறியா? பரவாயில்ல. இல்லம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவகிட்ட பேசணும். சரியா, நீ போய் பேசிட்டு வா போ. நான் போய் பேசிட்டு வந்ததையா. நீ போயா? நான் போய் பேசிட்டு வந்ததுண்டா. உலகத்திலே உன் காதல மாதிரி வேற எந்த காதலுமே இருக்க முடியாது. உன்ன மாதிரி எவனாலையும் காதலிக்கவும் முடியாது. ஒரு வாட்டி தனக்கு சொந்தமாக்கிட்டாலே அப்புறம் அவ பாட்டு அவ பாத்துக்கிடுவானே விட்டுதான் இந்த காலத்துல. உன்ன மாதிரி யாராலையும் காதலிக்க முடியாதுங்க. இப்போ வரைக்கும் நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதை, நீ நேசிக்கிற விதம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோன்னு, இதுதான் காதல். இது மட்டும்தான் காதல். அவ யாருடா? நான் நெஞ்சில சுமந்தவா, நான் இதயத்துல சுமந்தவா, எனக்குன்னு பிறந்தவா, எனக்குன்னு வாழ்றவா. அவளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துல நான் வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதனால என்ன லாபம் இருக்க போகுது? அவ எனக்குன்னு பிறந்தவா, அவளுக்காக தானே இந்த குடலும் உள்ளமும். நான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன்டா. சரிண்ணே. நிக்க பறிச்சிங்க தொலையாட்டம். டேய் அப்படியே நீ என்ன மகன்டா இருக்க. பையன் மொழி ஒன்றும் சரியில்லை, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். நீ கண்டுபிடிச்சாலும் நான் அவன் கூட இருக்க மாட்டேன்டா. இவர் பார்வை அப்படியே பொண்ணு தரனை பார்த்த மாதிரியே இருக்குது. ஆஹா இல்ல. ஆஹா விக்கி போய் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன்ப்பா. என்னடா சொன்ன? இல்லம்மா வேலை இருக்குது, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரிடா. இவனை லேஸ்ல நினைக்காதீங்க, இவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் தெரியுது, அவன் பார்க்க பார்வை, அவன் மனசுக்குள்ள பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. பயப்படாத, நான் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பியது. அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க பேர பிள்ளைலே, உங்க பிள்ளைலே, நீங்க பெத்த மகா எல்லாம் இங்க இருக்கும்போது எங்க போறீங்க? இங்க பாருங்க, நீங்க உங்க பிள்ளையோட வாழறதுக்கு என்ன உண்டோ அத்தனை ஏற்பாடும் நான் பண்றேன். அவங்க உங்க கூட சந்தோஷமா வாழ்வாங்க. உங்க கூட தனியா ஒரு குடும்பமா நீங்க எல்லாம் வாழ்வீங்க. நான் முயற்சி பண்ணுவேன், கண்டிப்பா என்னால முடியும். அன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதுக்கு சிறந்த உதாரணம் நீ மட்டும்தான். தாயா தெய்வமா பல பெண்களுக்கு வழிகாட்டியா. உன்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நீ சிறந்த பெண்ணு. நான் எந்த இப்ப தப்பான கருத்துலயும் சொல்லல. ஒரு நேரத்துல உன்னை என் நெஞ்சில சம்பந்தே நினைக்கும் போதே கொஞ்சம் பெருமையா இருக்கு. என்ன இந்த உலகத்துல முத நேசிச்ச பெண்ணு நீதான், அதுவும் சிறந்த பெண்ணு. பாரு போதும், சந்தோஷமா இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் போயாதீங்கய்யா. இங்க பாருங்க, நான் வாக்கு கொடுக்குறேயா, நீங்க உங்க பிள்ளையோட வாழணும். ப்ளீஸ் சொன்னா கேளுங்கய்யா. ஐயா ப்ளீஸ் ஐயா. இது வரைக்கும் நீ கொடுத்ததே போதும் அன்னைக்கிலே. 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மன நிறைவா இருக்கும். இதுக்கு மேல நாங்க இருந்தா உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாயிரும். இன்னத்துக்கு நல்ல சிவன் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருப்போம். செல்வா சார்ட்ட சொல்லி கொடுத்தானா உன் வாழ்க்கை கேள்விக்குரியாயிரும். ஏற்கனவே பல நாள் அவர் கூட நீ பிரிஞ்சிருந்திருக்க, மறுபடியும் நீ பிரியணுமா? அதுவும் இந்த வயசுல நம்ம பிரியணுமா சொல்லு? ஐயா புரிஞ்சுக்காதவங்களை நினைச்சு நம்ம வருத்தப்படவே முடியாது. நாம நேசிச்சது ஒரு காலத்துல, இப்போ நாம பிள்ளைங்களுக்கு தாயா தகப்பன நம்ம இருக்கோம். இப்போ போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க தவறு. பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டியா தெய்வமாய் நின்று வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க வேற எதுக்குமே இடம் இல்லையே. உண்மைதான் அன்னைக்கிலே. ஆனாலும் இந்த சமுதாயம், நான் இந்த சமுதாயத்தை குறித்து என்னைக்குமே பயந்ததே இல்லை. இந்த சமுதாயம் என்னை எவ்வளவு கால வரணுமோ அவ்வளோ கால வாரி இருக்கு. எவ்வளோ தூற்றணுமோ அவ்வளோ தூற்றிட்டு இனி நான் படுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்க நேர்வழியில போனா எதுவும் நடக்காது. என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணுமோ நான் அப்படி காப்பாத்திக்கிடுவேன். நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக என்னால முடியும். நீங்க பயப்படாதீங்க. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளோட வாழணும், பேர பிள்ளைகளோட வாழணும். ப்ளீஸ் ஐயா, எனக்காக
அன்னைக்கிளி ஓய் தென்மொழி ஏய் வாடி ஏய் யானோர யானோர ஏன் யானோர நீங்க எதுக்கு அழறீங்க? நாளே உன்னை பார்த்தேனா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஏன் நீ சந்தோஷமா இருக்க நேரத்துல யானரா இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. எங்க இந்த குழந்தை ஆனாத மாதிரி எங்கேயோ பெத்தெடுத்துருவனோன்னு பயந்து போயிருந்தேன். ஏய் என்ன பேசுற என்ன பேச்சு பேசுற ஒருவேளை இங்கேயே பெத்தாலும் மான மரியாதை இல்லாம பெத்துருவனோன்னு பயந்து போயிருந்தேன். இந்த வலி எப்படி இருக்குன்னு இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னடி பேசுற என்ன பேச்சு பேசுற நிஜமாதான் இவ்வளவு தூரம் நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு மூலையில நம்ம பிள்ளை பெத்தெடுப்போம் நினைச்சேன். அப்படின்னா சொல்லாத நீங்க அழுறீங்க. உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அழாத இனிமேல் நீ அழக்கூடாது சரியா? அழ மாட்டேன், அழவே மாட்டேன். என் தங்கம் எனக்கு அப்பவுமே சொல்லு பார்க்கணும் போல இருந்துச்சு. நீ எப்படி இருப்பன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. நீங்க சூப்பரா இருக்கீங்க. எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தல. நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேனா? நீங்க தான் எனக்கு கொடுத்திருக்கீங்க. இல்லடி நீதான் இப்ப என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்க. என் பிள்ளை வைத்து சுமந்து என்ன அப்பனாக்கி இந்த சமுதாயத்தோட அந்தஸ்து கொடுத்து வாழணுங்கிற ஆசையை கொடுத்தவன் நீதான். முத வாழ்க்கையில் தோத்து போனப்போ இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் வம்சமே அழிஞ்சு போச்சு நினைச்சு பயந்து போயிருந்தேன். இனி இந்த பொண்ணு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். என்னோட சந்ததி போயிரும் நினைச்சேன். வந்த பாரு தேவதை மாதிரி நான் இருக்கேன்னு என் பிள்ளை சுமந்துட்டு வந்து நின்ன பாரு. நீ நினைச்சிருந்தா அந்த குழந்தைய வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அப்படிலாம் பேசாதீங்க. நீ பட்ட அவமானம் அப்படி இல்லாடி எவ்வளவு அவமானம். இதே வாழ்க்கை வேற பொண்ணா இருந்தா நிச்சயமா இந்த குழந்தைய வேண்டாம் இந்த வாழ்க்கைய வேண்டான்னு எங்கேயாவது போயிருப்பா. அத்தனை அவமானத்தை தங்கிட்டு வந்து நின்ன பாரு. இந்த பொண்ணு தெரிய அப்ப நக்கிறதுக்கு அத்தனை அவமானத்தையும் சுமந்துக்கிட்டு வந்து நின்ன பாரு. நானே இது என் குழந்தை இல்லைன்னு ஒதுங்கி நினைப்ப கூட அந்த குழந்தை மேல உசிரையே வச்சு காப்பாத்ததுக்காக போராடின பாரு. நான் உனக்கு எப்படி நீ நன்றி சொல்ல போறேன்? நீ செஞ்ச தியாகத்தை நான் எது மூலமாடி கணிக்க போறேன்? இந்த தியாகத்துக்கு ஈடு இருக்கா? காலத்துக்கு உன் கால் மட்டும் இருந்தா கூட நீ செஞ்ச தியாகத்தை ஈடு செய்ய முடியாது. நானே பாக்கியம் பண்ணிருக்க நினைச்சிட்டு இருக்கேன். உங்க காதலும் அன்பு முழுசா எனக்கு கிடைக்குதுன்னு நான் பூரிச்சு போயிருக்கேன். இப்படி ஒருத்தரோட புள்ளைய வைத்த சம்பந்தே அவட அன்பா சம்பாத்தியம் பண்ணிட்டோன்னே நான் பெருமிதத்துல இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எப்பவுமே இதே மாதிரி உங்க கூட நான் இருக்கணும். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். என்ன நீ உசுரடி, என் உசுரடி, என் பொண்டாட்டி நீ. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு. இந்த மண்டபம், இந்த அலங்காரம், இந்த வளக்காப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரி இருக்கு. கனவு இல்லடி என் பொண்டாட்டி, நிஜம்தான். சரி ஸ்டேஜுக்கு வா. ஸ்டேஜுக்கா? ஆமா வா ஸ்டேஜுக்கு வா. அதான் சீக்கிரம் வாங்க, நேராயிட்டு. சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வா. எங்க? வாடி செல்லும் வா. இங்க வச்சுதானே வளக்காப்பே. ஆமா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சம்பதாயம் இருக்குது. வா. என்னங்க? வா செல்ல வா. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நீயும் நானும். என்ன சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் வா. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. எனக்கு உன் நன்றி வேண்டாம், உன் காதல் மட்டும் போதும். வாடி வா ஸ்டேஜுக்கு போலாடியா. பொண்ணுதல மூத்த நேரத்துக்கு நேரம் ஆயிட்டதே, தாலிய கட்டு. தாலியா? ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்புறம் தான் வளக்காப்பு. கல்யாணமா? உங்ககிட்ட நான் சொல்லல ஊரறிய உன் கழுத்து தாலி கட்டுவேன்னு. தேன்மொழி இன்னைக்கு கல்யாணம் தான், வளக்காப்பு இல்ல.
வளகாப்பு 2 நாள் கழிச்சுதான். ஒரே நாள்ல கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா தனித்தனியா வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தணுமா. ஒரே நாள்ல வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். கல்யாணமா? இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அதான் ஊரையே கூட்டி வச்சிருக்கேன். ஊரறிய உலகறிய உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட. கல்யாணம் அன்னைக்கு நமக்கு. இனி சட்டத்தால கூட நம்ம பிரிக்க முடியாது. அதாவது சந்தோஷமா இரு. சரிப்பா, மூத்த நேரத்து நிறையட்டு ரிஜிஸ்டர் ஆபீசர் வந்துட்டாரு. நீ தாலி கட்டிடு. அதான் ஆபீசர் வந்துட்டாரா? அவர் மறுபடி தாலி கட்டட்டும், நான் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. கீழே இறங்கி கையெழுத்து மட்டும் போட்டா போதும். அண்ணே தாலி கட்டு, கீழே போய் கையெழுத்து போட்டுக்கலாம். சரிடா. இனி ஏன் கவலைப்படுற தேன்மொழி? இனி ஊரறிய நீ தைரியமா சொல்லலாம், பொண்ணு தர என் புருஷன்னு. சந்தோஷமா இரு. இனிமேல பொண்ணு தர பொண்டாட்டி தேன்மொழி. போதுமா? இந்த பொண்ணு தர பொண்டாட்டி தேன்மொழிதான். நான் இதுக்கெல்லாம் தகுதியானவள? பாரு, கல்யாணம் ஆனதுமா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. கோவம். போதுமா? அதான் நாங்கெல்லாம் நிக்கோம். சரி, தாலி கட்டுறேன்னா கெட்டியா நேராவதுல. இது சிவகாமி தாலி, என் பொண்டாட்டி தாலி. இவங்கிட்ட எப்படி வந்ததே? ஐயா, நாதான் நல்ல சிவங்கிட்ட இருந்ததே எடுத்துட்டோம். அது எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துட்டு. அதான் தாலி கட்டுங்கத்தான். நீ தாலி கட்டியா? எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடும் எல்லாருடைய முன்னிலையிலும் தேன்மொழி ஆகிய என் மனைவி ஊரறிய அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இன்னிலிருந்து அவ பொண்ணுத்தர பொண்டாட்டி. இன்னிலிருந்து அவ என் பொண்டாட்டி. அவ இனிமேல் வெறும் தேன்மொழி இல்ல, தேன்மொழி பொண்ணுத்தர. புள்ள தூங்கிட்டான். அவன ரூம்ல போட்டு போய் முதல்ல சாப்பிடு போ. இல்லங்க, அவன் கீழே போட்டாலே முடிச்சதான். அதெல்லாம் கையில வச்சுட்டு அலையதான். சரி, புள்ளைய கொண்டா, நீ போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிட்டேன். இருக்கட்டும், உங்களுக்கு வேலை கிடக்குல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் நேரம் வந்து அடி சாப்பிடணும்ல? நீ எப்படியும் முழிச்சிருவான். முழிச்சோன்னு நான் அத்தை மரத்தை கொடுத்துட்டு நான் போய் சாப்பிடுறேன். புள்ளைய கொண்டாடி போ. நீ முதல்ல போய் சாப்பிடு போ. என்ன என்னடி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது பாத்தீங்களா? ஆமா. எப்பா, இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நீ போய் சாப்பிடு போ. நான் புள்ளைய வச்சுக்கிறேன். நீ வந்ததுக்கு அப்புறம் நான் வேலையை பார்க்க போறேன். போ. சரி, நான் போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஒண்ணு வேண்டாம், நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடுதா? கொண்டாங்க பிள்ளைய, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. நான் அந்த பழம் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு வயிறு பசிக்கல. நீ போ. முதல்ல வந்து எனக்கு சாப்பிடவும் முடியாது. நீ போ. இக்கி மாமா. என்ன தென்மொழி, மாமான்னு கூப்பிடுதா? இக்கி மாமா. என்ன எதுக்கு அழுதுட்டு வர? தென்மொழி, எதுக்குமா? இக்கி மாமா. இக்கி மாமா. அழுதி மத புளி புடி. எந்தி மத நீ மத எந்தி நீ பிள்ளைத்தாச்சு வந்துகிட்டு காலை வந்துட்டு இருக்க. எந்தி அழுது சொல்லு. தென்மொழி, என்னம்மா, என்னாச்சு? மத எந்தி நீ. மாமா, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல மாமா. அன்னைக்கு நான் இருக்கதே நின்னப்பா, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்னு அவமானத்தை கூட பெருசா எடுத்துக்காம, இதனால நமக்கு பெரிய அவமானம் வரும்னு தெரிஞ்சும் என்ன தைரியமா இங்க கூட்டிட்டு வந்தீங்களே மாமா. அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன கைவிட்டு இருந்தா, இல்ல நீங்க மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தா, நான் இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டேன். நானும் புலி எங்கேயோ ஒரு இடத்துல அனாதையா வாழ்ந்திருப்போம். என்ன பேசுத? எந்தி மதனி ஆனந்தி சொல்லுடி. தேங்குடி எல்லாம் ஒண்ணு இல்ல, எந்திமா. மாமா, மாமா, தேங்க்ஸ் மாமா. எனக்கு என் பிள்ளைக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் கைவிட்டு இருந்தா இன்னைக்கு. மதனி எந்தி, மதனி எந்தி ஆனந்தி சொல்லுடி. தென்முடி எந்திமா, நர மாச புள்ள எந்தி மதனி. இங்க பாரு, உன் மாமா உனக்காக செய்யாம வேற யாருக்கு செய்வாரு? அது அவர் அண்ணன் புள்ள. அவங்க அப்பா
எப்படி உனக்கு உதவி பண்ணாம இருப்பாரு? ஆ? தான் புருஷன் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன அசிங்கமா நீ ஒரு பார்வையும் பார்க்கல. என் புருஷன் கூட நீ எப்படி வரலான்னு நீ ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. அன்னைக்கு நீ மட்டும் நினைச்சிருந்தா என்னை அசிங்கப்படுத்திருக்கலாம். தேன்மொழி, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தானே என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உண்மை சொல்றேன், இன்னைக்கு நான் நல்லா வர்றேன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம். ஒரு பொண்ணு எல்லா இடத்துலயும் எப்படி நடந்துக்கணுங்கிற உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். புருஷனையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்துல ஒரு பொண்ணோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நீ எதுவுமே பேசாம அமைதியில நின்னு பாரு. உன் இடத்துல வேற எந்த பொண்ணும் அமைதியில நின்றுக்க மாட்டா. அது தங்கச்சி முறையாவே இருந்தா கூட நீ எப்படி அவ கூட வரலன்னு தான் கேள்வி கேட்டிருப்பா. ஆனா நீ எனக்கு அடைக்கலம் தான் கொடுத்த. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி மாமா. தேங்க்ஸ் மாமா. எப்போ மேல விக்கின்னு கூப்பிடுவிய? அப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாமாலாம் வேண்டாம். இல்ல விக்கி வாடா போடான்னு கூப்பிட பாரு. எங்க அம்மாவே கூப்பிட்ட மாதிரி இருக்கும். எங்க அம்மா தான் அப்படி கூப்பிடல. நீ யாரு கூப்பிடுறத நினைச்சதான் நான் சந்தோஷப்படுவேன். என்னை யாருமே அப்படி கூப்பிட்டதில்லை. என்னை முத வாடா போடான்னு கூப்பிட்டது நீ ஒருத்தி தான். உண்மை சொல்ல போனா அந்த பாசத்துலதான் நான் உண்மையிலே உனக்கு அடிமையான. நீ சொல்லும் போது இருக்கிற உண்மையான பாசம். நீ வாடா போடான்னு சொல்லுவேன், ஆனா உள்ளுக்குள்ள மரியாதை இருக்கும். நீ என்ன வாடா போடானே கூப்பிடு. எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். புரியுதா? இந்த மனுஷன் மேல என்ன சந்தேகப்பட சொல்ற? உன் வயிற்றுல இருக்க பிள்ளைய அப்பாவை பார்த்தாரு, உன்னை தாயா பாக்குறாரு. இப்பேற்பட்ட மனுஷனை நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்ல, நீ மத்த நேரம் அவர்கிட்ட பழகதையும் நான் பார்த்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நீ வாடா போடான்னு கூப்பிடும் போதே அதுல ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும். ஒரு பொண்ணுக்கு தெரியும் தான் புருஷன் கூட எப்படி பழகுறானே. இங்க பாரு, நீ நம்ம வீட்டு வாரிசு சுமக்கிற. சந்தோஷமா இரு. நல்ல குடும்பத்துல வாழ போறேன். அப்படி சொல்லுவியா? இருந்தாலும் செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. உண்மையில இன்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அது உங்களாலதான். இப்பதானே சொன்னேன் எங்க அம்மா மாதிரி வா போன்னு கூப்பிடுன்னு. சரி விக்கி, நாளைல இருந்து கூப்பிடட்டா? ஏன் இன்னைக்கு நீ வரதுமா? இல்ல, இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணல. அதுக்கு எல்லாரும் பாப்பாங்கல்ல, அதுக்குதான். பரவாயில்ல. தேவிக்கு வாடா போடான்னு எல்லாரும் முன்னாடியும் கூப்பிடு, அதான் நல்லது. அத்தா எனக்கும் சந்தோஷம். நீ கூப்பிடும் போதெல்லாம் தேவிக்கு இங்க வாடா நீங்க அம்மா கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். நீ கூப்பிடு, வாடா போடானே கூப்பிடு. சரி. இன்னொன்னு, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகா, எங்க வீட்டு மூத்த மருமகா. உனக்கு என்ன வாடா போடான்னு கூப்பிடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேங்க்ஸ் விக்கி. சரி ஆனந்தி, நானே நீ புள்ளைய கொண்டா, நீ முத போய் சாப்பிடு. ஐயோ இருக்கட்டுங்க, ஒண்ணு வேண்டாம். புள்ளைய நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. ஆனந்தி, ஒரு புள்ளைய கொண்டா. ஒரு ரெண்டு பேரும் போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. கொண்டா. ஐயோ இருக்கட்டும், அவன் தூங்கிட்டான். கொண்டான்னு சொல்றோம்ல, கொண்டா. கொஞ்சம் எல்லாருக்கிட்டே பழகி எடுத்து இரு. பழகதானே செய்யறேன். எப்ப பார்த்தா திட்டிட்டே இருக்கீங்க? இங்க பாரு, எனக்கு வேலை கிடக்கு. போமா போமான்னு கேட்காத. வீட்டுல போய் என்ன பண்ண போறா? என்ன இங்க போர் அடிக்குதாதா? இந்த உன் வயசு பிள்ளைல அண்ணன் கிளி எல்லாம் நின்னுட்டு இருக்காளுங்க. அவளுக்கு விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க? என்ன? வேற எங்கேயாவது உட்காந்துருப்போமா? இங்க பாரு, கல்யாண வீடு, எனக்கும் வேலை இருக்குது. சரி, நீ கூப்பிட்டேன்னு தான் பார்க்க வந்தேன். வரவங்கள பார்க்கணும், பந்தி நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்குது. வேற என் கூட வேலை பார்த்த ஆபீசர்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் கவனிக்கணும். அதான் விக்கி மாமா இருக்கார்ல. விக்கி மட்டுமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க? நானும் அதே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்க. எப்படி என்ன தேடுவாங்கல்ல. நாளை முத போய் நான் ஆபீஸ்ல எப்படி முடிக்க முடியும்? என்னங்க? நைட்டு பேசலாம், சரியா? நான் நாளைக்கு வேற ஹாஸ்டலுக்கு போயிருவேன். சரி, நான் டக்குன்னு பார்த்துட்டு ஓடி வந்துருந்தேன். அப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்லல்ல? ஓ, என்ன டார்ச்சர் பண்ணாதடி. பாசம் இல்ல பாசம் இல்ல பாசம் எல்லாமே நான் மெனக்கிட்ட அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நீ கூட்டிட்டு வந்தேன். ஏன் பொண்டாட்டியை நீ இன்னும் இந்த கல்யாண வீட்டுல நிக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அதான் எனக்கு கண்டுக்காம போய்கிட்டே இருக்கீங்க. என் புள்ளைல எவ்வளவு பேர் கிடக்காங்க, அவங்க கூட ஜாலியா இரு. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் போல இருக்கு. சரிதான். சரி, ஒரு 3 மணிக்குள்ள எல்லா ஆபீசரும் வந்துட்டு போயிருவாங்க. அப்புறமா நான் உன் கூட இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கும். என்னங்க? என்னடி? ப்ளீஸ். எல்லாரும் பாக்குறாங்கடி. பாத்தா என்ன? அதுக்கு இல்ல. சரி, என்ன பண்ணணும்? என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களை தானே தேடி வந்தா. சரி. என்னங்க? சொல்லு. என்னட்டு எங்க போகாதீங்க. சரி, நான் போகல.
ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், நீங்க மட்டும் கூட இருந்தா போதும். வா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் முடியா? நிறைய ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாய்லாம் இருக்குது, சாப்பிடுறியா? வேண்டாம். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன? ஒண்ணு இல்ல, என்ன தூக்குங்க. ஓய், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா? தூக்குங்க தூக்குங்க. எல்லாரும் இருக்காங்க அப்புறம். தூக்குங்க. சும்மா இரு, அதுதான் நினைக்க போறாங்க. ஜெயராஜி, ஐயோ என்னடா விக்கி, அங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சார் வந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் கூட நின்னுட்டு இருக்காங்க? அவன் என் தம்பி. அவர் ஏன் கூட நின்னுட்டு இருக்காரு? இல்லம்மா, ஆபீசர்லாம் வந்திருக்காங்க, அது வந்துதான் ஆகணும். ஜெயராஜி வாங்க, நேராவது. சரி நீ நின்னுக்க, நான் சார் எல்லாம் பாத்துட்டு வந்துருக்கேன். நான் சொன்னேன்ல, ஜெயராஜி வாங்க, நேராவது. அவங்க வருவாங்க. அழகி, நான் சும்மா தான் சொன்னேன். வா நம்ம போலாம். நாளைக்கு தானே ஹாஸ்டலுக்கு போவேன். இன்னும் கொஞ்சத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிடும். 3-4 மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஜெயராஜ் வந்துருவாரு. சரி. சரி, ஏன் தனியா நிக்க? வா, புள்ளினோட போய் நில்லு. அவ அன்னைக்கிளி மீனக்கா எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க, அங்க போ. இல்ல, நான் இங்க நின்னுக்கிறத. அப்பெல்லாம் தனியா நிக்க கூடாது, வா. ஏன்? நம்ம குடும்பத்துல அங்க நின்னுட்டு இருக்காங்கல்லம்மா, வா. மீனக்கா செம்பொலி அக்கா அங்க நின்னுட்டு இருந்தாங்க, அவங்க கூட போய் நில்லு, போ. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்றேன்ல, போ. விக்கண்ணா, என்னடா மாலைக்கும் அதுக்கு பணத்தை நான் கொடுத்துடட்டுமா? டேய் இருடா, முதல்ல அட்வான்ஸ் முதல்ல கொடுத்துட்டேன். மிச்ச அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். சாயங்காலம் கொடுத்துக்கணுமா? இல்ல நீ அவங்க கேட்டு விட்டுருக்காங்க, நான் எங்க இருக்க அமௌண்ட் கொடுத்துருந்தேன். டேய் அட்வான்ஸ் முதல்ல கொடுத்தாச்சு. அது இது மாப்பிளைக்கு தான் தெரியும் எவ்வளவு கேட்டாருன்னு தெரியல. மாப்பிள்ள, இவன் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க போக இருக்கா. இங்க தனியா நிக்க கூடாது, போ. அந்த நம்ம டெலத்துல நிக்காங்க பாரு, அங்க போ. என்ன எல்லாரும் திட்டுறாங்க? சொல்லலாமா? ஏன் தனியா நின்றுட்டு இருக்கா? அங்க போ. அதான் கூப்பிட்டீங்களோ? ஆமா அவள நம்ம பூக்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. மிச்ச அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? அது வந்து 70,000 ரூபாய்க்கு மேல வரும். அவ்வளவுதானே, நான் கொடுத்துருந்தேன். அப்போ ஏதோ அக்கௌண்ட்ல கிடக்கல, கொடுத்துருவேன். எனக்கு இருக்குது, நான் கொடுத்துட்டு வரேன். அந்த தனியார் ரோஸ் பூ மட்டும் வாங்கியிருந்தேன், அது மட்டுமே 9,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். சரி, நான் கணக்கு பார்த்து கொடுத்துறேன். அப்ப தெரிஞ்சவங்க தானே, அப்புறம் பேசிக்கலாம். சரிதான், அப்ப நானே கிளம்பு. ஆமா, நீ இருக்குங்க தனியா நின்றுட்டு இருக்க, அங்க போமா. இந்த ரோகிணி எல்லாம் அங்கதான் இருக்காங்க, போமா. மீனக்கா தனியா நின்று ஏசுவாங்க, அங்க போ. இல்ல, அவங்க இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயராஜ் தானா? ஆமா, இப்ப வந்துருவாங்க. அப்ப நான் போய் கொடுத்தேன். ஜெயராஜ் போய் வரமாட்டாங்க, ஆபீசர்லாம் வந்துருக்காங்க. எப்படி அவங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். நீ தனியா நின்றுட்டு இருக்காத, அங்க போ. இவ்வளவு சொல்றோம், கீழ்படிதானு பாரு. இல்ல பரவாயில்ல, நான் பிற போய் கொடுத்தேன். சொன்னா கேளுமா, தனியா நின்றுட்டு கூடாது. நம்ம இடத்துல அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, போ. ஒரு வாட்டி சொன்னா கேளு, போ. பிடிவாதம், சின்ன பிள்ளைல விவரம் தெரியல. அதான் ஜெயராஜ் தானே அப்படி மொழி முடிச்சிட்டு இருக்காரோ. ஆமா, இவ்வளவு நேரம் அரசு பண்ணி தான் வச்சிருந்தா. நான் தான் வந்து போக சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் காரியமா தான் இருக்கா. என்ன பொண்ணு காதலிச்சு சொன்ன ஜெயராஜ் நின்றுட்டே நிக்காரு. சரிதா, நான் வேலை கிடக்க நான் பார்த்துட்டு வரேன். சரி ஜெயராஜி, அது சின்ன பிள்ளை, அதான். சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரே மாதிரி இருந்தனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டோம்ல, அப்படிலாம் இருக்க முடியாது. சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிரும். சின்ன பிள்ளைதான், கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்ல ஜெயராஜி, எனக்கு பிடிவாதம் பண்ணாலே பிடிக்காது. அதான் உங்களுக்கு தெரியுமே, எனக்கு பிடிக்காத குணமே இந்த பிடிவாதம் தான். திரும்ப திரும்ப பிடிவாதம் பண்ணாலே நான் வெறுத்துவேன். அதான் பயமா இருக்கு. ஜெயராஜி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்தை சில நேரம் மாத்தணும். அவ சின்ன பொண்ணு, அதான் பிடிவாதம் பிடிக்கா. சரி, நாளைக்கு பார்த்துட்டு வரேன், இல்ல கோப்பிடுவா. இல்ல இப்பதான் அக்கா கிட்ட அனுப்பி விட்டு வந்திருக்கேன். சரி. நல்லா இருக்கு. சாரி, இங்க வா. ஒண்ணு வேண்டாம். எதுக்கு என்னோட தூரமா போறீங்க? சாரி தப்புதான். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். ஓகே, என் கூட இருக்கணும். கூட தாண்டி இருப்பேன், வா. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு. நான் சின்ன பிள்ளைதான். ஆமா, சின்ன பிள்ளை. நான் பெரிய பிள்ளையா? இல்ல, ரொம்ப குட்டி பிள்ளை. சின்ன பிடிவாதம். போங்க, எனக்கு என் கூட இருக்கா? இல்ல, பாங்க. என்னங்க? எத்தனை ராத்திரி ஒன்னாலும் சரி, இது கல்யாணத்தன்னைக்கு சேர்றதுக்கு பாரு.
சும்மா இருக்கணும். போங்க. நான் வேண்டாம் தாண்டி சொன்னேன். விக்கி தருணும் மாப்பிள்ள பார்த்த பாரு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. எம்மா, போங்க. அது நல்லதா இருக்கு. விக்கி தான் சொன்னான் எல்லா நாளும் இதே மாதிரி அமையாது, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த சார் இல்ல, அவரும் அப்படிதான் சொன்னாரு. அதனாலதான் இங்க வா. நல்லா இருக்குது. என்ன? இது நல்லா இருக்கு. போங்க. வா. தூக்கம் வருது இல்ல? வர நாட்டுல இருந்து ஒரே வேலை அழைச்சலு. ஸ்டேஜ்ல நின்றுட்டே இருக்கணும், ரொம்ப டயர்டா இருக்குது. அதான் சீக்கிரம் தூங்கிடணும் இன்னைக்கு. ஆமாமா, சீக்கிரம் தூங்குங்க. நல்லது, போய் தூங்குங்க. ஆமா, தனியா தூங்குறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கு பாரு. வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. அப்ப நான் தான் லேட்டோ. ஆமா. அதுக்கு என்ன 6 லட்சம் ரூபா லைட்டா சொன்னேன். அணைக்கட்டுமா? லைட்டா. அவ்வளோ அழகா இருக்குடி. நிஜமாதான் அவ்வளோ அழகா இருக்கு. இனி தடை போட மாட்டிய? எப்பா, இனிமேல் நமக்கு தென்னமும் சிவராத்திரி. வேண்டாம், விட்டுருங்க. ஓய், இனிமே தடை போட மாட்டேன்னு சொல்லியிருக்க, போத்துக்கா. தடையே கிடையாது. அப்புறம் என்னடி, வா. நீங்க பால் குடிக்கல? அது கடக்குடி. இன்னைக்கு கொண்டாட்டம் இருக்குது, பால் அதை தூக்கி தூர வைடி. இல்ல, இத குடிக்கணும். குடிக்கலாம் அத மை. அம்மா, ஓடுங்க சொல்லிட்டேன். ஓ, இப்பதான் தடை போட மாட்டேன்னு இருக்க, பாத்துக்க. எங்க உடனே தெரியலையே. அப்பா, இது என்ன அத்தான காட்டுக்குள்ள ஒரு வீடு? ஒருவேளை ரவுடி பையன் குடிகார பையன் இருப்பானுங்களோ? அம்மா, எனக்கு அப்ப எங்க உடனே தெரியலையே. அங்க ராட்சசன் கையில அம்ட்டனா அவ்வளவுதான், என் வாழ்க்கை சின்ன பண்ணாம போயிடும். எங்க போகன்னு தெரியலையே. இங்க குடிகார பையன் இருந்தா என்ன பண்ண? அம்மா, இப்ப எங்க போகன்னு தெரியலையே. இது எப்படி அத்தான காட்டுக்குள்ள வீடு? லைட் எல்லாம் எரியுது. அப்படின்னா ஒருவேளை ஃபேமிலி இருந்தா உதவி கேட்கலாமே. போய் பாப்போம். ஒருவேளை வேற யாராவது இருந்து. அம்மா, வேண்டாம். ஐயோ, கிட்ட வந்துட்டானுங்க. இப்ப நான் என்ன பண்ண? எங்க போகன்னு தெரியலையே, பயமா இருக்கு. என்ன சவுண்டு? என் கண்ணு எங்க? ஏதோ வித்தியாசமா சவுண்டு கேட்டு கண்ணு எடுத்து வரேன். ஐயோ, பயமா இருக்க. இங்க யாரும் இருந்த மாதிரி தெரியலையே, பயமா இருக்கு. ஏய், யா, பொண்ணா? பொண்ணு இப்படி இந்த காட்டுக்குள்ள? ஐயோ, பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ண? வந்து மாட்டிக்கிட்டே. ஏய், யார் நீ? காட்டுக்குள்ள எப்படி இங்க? யார் நீ? அது எப்படி இங்க வர முடியும்? எப்படி இங்க உள்ள வந்த? உடனே கேட்க, எப்படி உள்ள வந்த? யார் நீ? ஏமா உடனே கேட்க, யார் நீ? திருடாத வந்தியா? பயமா இருக்க. சுற்று வரோம் மாடி. அது பார்த்தா ரவுடி மாதிரி இருக்காரு. உன்னதான் கேட்க, யாரு? தூக்கி உள்ள வச்சிருவேன். சொல்லு, யாரு? திருட வந்தியா? எப்படி இங்க உள்ள வந்த? காம்பவுண்ட்ல இருந்துச்சா? எப்படி வந்த? ஏய், இது காடு, மிருகங்கள் நாந்திட்டு இருக்கோம். எப்படி நீ உள்ள வந்த? இவர் மட்டும் தாங்க இருப்பாரோ? இன்னைக்கு ராத்திரி மட்டும் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா நாளைக்கு இங்க இருந்து போயிடலாம். என்ன பண்ண? நம்ம வாய் திறந்தா நம்ம யாரு என்னன்னு கேட்பாரு. பேசாம ஊமன்ற வேண்டியதான். உன்னதான் கேட்க, யார் நீ? பேச்சு வராதா? ஓ, பேச்சு வராதா? சரி, எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்த? இப்பெல்லாம் காட்டுக்குள்ள வர முடியாத. ஃபாரஸ்ட் ஏரியா, செக்கிங்லாம் பண்ணிருப்பாங்களே. எப்படி நீ உள்ள வந்த? என்ன காவல் காக்குறாங்க?
இரு செக் போஸ்ட்டுக்கு போனை போட்டு பார்ப்போம். ஐயோ ஐயோ இவர் போலீஸ் ஆபீசரா? ஐயோ அதுக்கு நம்ம வாய் தந்தே பேசிருக்கலாமே. இப்ப மாத்தி மாத்தி பேசினா சுற்றுவாரு. சரி, எப்படி உள்ள வந்த? ஐயோ விட மாட்டார் போலக்க. உன்னதான் கேட்க, எப்படி உள்ள வந்த? என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. சரி வா, இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயோ ஸ்டேஷனுக்கு போனா அவ்வளவுதான், அந்த ராட்சசி கையில பிடிச்சு கொடுத்துருவாங்க. வேண்டாமா? ஏன்? ஐயோ மதிய வாய் திறந்து பேசியிருக்கலாம், எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம் இவர்கிட்ட. சரி, ஒன்னும் பயப்படாத, நான் சிஐடி ஆபீசர் தான். சரி, யாரும் உன்னை விரட்டுறாங்களா? எதுக்கு? காது கேட்கும்ல. அத்தி அதிகம் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆ, ஏன் விரட்டுதாங்கன்னு கேட்டேன். என்னமோ சொல்லுது, பொண்ணு திரைக்கு போன் அடிச்சு சொல்லலாம்னு பார்த்தா, சரி உள்ள கூப்பிடவா எப்படின்னு தெரியலையே. சரி உள்ள வா. சரி இரு, நான் என் தம்பி போலீஸ் ஆபீசரா இருக்கான், போனை போட்டு வர சொல்றேன், அவன் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவான். ஏன்? எதுக்கு? என்ன பொண்ணு, இங்க பாரு, ராத்திரி இங்க தங்க முடியாது, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்பாடா இவர் மட்டும் தான் இருக்காரா? சப்பா, நான் கூட குடிகார பையன் வேற ஓடி போயிடலாம் இருப்பான்னு நினைச்சு பயந்துட்டேன். இவன் வேற போலீஸ் ஆபீசர். அப்படிலாம் ராத்திரிலாம் வைக்க முடியாது, நான் ஸ்டேஷனுக்கு போன் போடுறேன், பயப்படாத. மத்த போலீஸ் மாதிரி என் தம்பிமார் கிடையாது, அங்கதான் இருக்கானுங்க. நான் போனை போடுறேன், என் மச்சனும் போலீஸ் தான், நான் வர சொல்றேன். பயப்படாத, அதுக்காக நாங்க தங்க வைக்க முடியாது, இங்க நான் மட்டும் தான் இருக்கேன், பிரச்சனை ஆயிரும். ஒண்ணு பண்ணலாம். சரி, பக்கத்து ஊர்ல தான் என் வீடு இருக்குது, வா. என்னதான் உனக்கு வேணும்? எதுக்குனாலும் பயப்படுதா? என்னதான் வேணும் உனக்கு? பசிக்குதா? இவருக்கு எப்படி ஊமை பாச தெரியுது? பசிக்க வசதி. ஐயோ சாப்பாடா. சரி உள்ள வா.